மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இடிக்க உத்தரவிடப்பட்ட பழமையான பாதுகாப்பற்ற கட்டிடங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டு ஆசிரியர் உட்பட 2 பெண் சம்பவ இடத்திலே பலியானார்கள். 3 பேர் படுகாயத்துடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் அமைச்சருடன் சென்று ஆய்வு செய்தார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் உள்ள பழமையான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பற்ற முறையில் உள்ள 648 கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளார்கள். இன்று வரை இடித்து அப்புறப்படுத்தாமல் வணிக வளாகங்களாக இதுபோன்று விடுதிகளாக செயல்பட்டு வரும் கட்டிடங்களை ஆய்வு செய்து கண்டறிந்து அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.